சார் ஒரு ஓவர்ல 6 பாலும் சிக்ஸரா இருந்தா என்னதான் பண்றது அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி 6 பாலும் சிக்ஸர், போடுற பால் எல்லாம் சிக்ஸர், அடுத்தடுத்து சிக்ஸர்களால் அதிரடி காட்டி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். உள்ளபடியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் கிடக்கிறாரு அமித்ஷா. விரக்தியில் நிற்கிறார் விஜய். இதுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதிர்ச்சியில் அமித்ஷா, விரக்தியில் விஜய், அதிரடி காட்டும் ஸ்டாலின். என்ன சார் அப்படி எது வேணுமோனே சொல்லணும்னு நினைக்காங்க. சீரியஸாவே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து என்னலாம், நீங்க ஓய்வூதிய திட்டம், அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்திவிட்டு சென்றவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதை 4 நூற்றாண்டு கால பிரச்சனைய இன்றைக்கு இந்த அரசு சரி செய்து அவர்கள் வாழ்வில் ஒரு பெரும் வசந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அது முடியறதுக்குள்ள அடுத்த அறிவிப்பு, அது முடியறதுக்குள்ள அடுத்த அறிவிப்பு, அது முடியறதுக்குள்ள அடுத்த அறிவிப்பு என்று அதிரடி காட்டிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். அதை பற்றி தான் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். கன்ஃபார்ம் 200 தொகுதிகளுக்கு வெற்றி உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு திமுகவினர் மத்தியில் இது ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. அது அப்படியே தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள். திராவிடம் 2.0 ஏன் எதற்கு நூல் தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கக்கூடிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு நூலை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லிட்டு, அதாவது மேடம் ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருந்த பொழுது என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு திடீர்னு அஇஅதிமுக வந்து நீலிக்கண்ணீர் வெடிக்கிறது. எடப்பாடி பழனிசாமி நீலிக்கண்ணீர் வெடிக்கிறார். கலைஞர் நியமித்தார் என்ற ஒற்றை காரணத்திற்காக மக்கள் நல பணியாளர்கள், சாலை பணியாளர்கள், அரசு வேலைங்க அது கொடுத்தாங்க. அரசு வேலை கொடுத்தாரு கலைஞர். ஒரு அரசு வேலை கொடுத்திருக்கிறார் கலைஞர் அப்படின்னு உடனே நம்பி பல பேர் பொண்ணு கட்டி கொடுத்துருப்பான். பல பேர் வந்து என்ன செஞ்சிருப்பா, பல வீட்டுல வந்து மகிழ்ச்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. கலைஞர் கொண்டு வந்தார் என்ற ஒற்றை காரணத்துக்காக மக்கள் நல பணியாளர்கள், சாலை பணியாளர்கள் அத்தனை பேரையும் ஒரே கையெழுத்துல வீட்டுக்கு அனுப்புனாங்க ஜெயலலிதா. ஆண்டாண்டு காலமாக அரசு ஊழியர்களுக்கு இருந்து வந்த ஓய்வூதிய திட்டம் ரத்துனாங்க. இனிமேல் உங்களுக்கு பென்ஷன் எல்லாம் கிடையாது. இப்போ மேலோட்டமா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், சார் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்குலாம் என்ன சார் செம ஜாலியா இருக்காங்க சார், நல்ல வருமானம் சார் அப்படின்னு நமக்கு தோணும். நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா ஒரு பியூனா இருக்கிறவனும் அரசு ஊழியர் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குமாஸ்தாவா இருக்கிறவனும் அரசு ஊழியர் தான், ஒரு தலையாரியா இருக்கிறவனும் அரசு ஊழியர் தான், தலைமைச் செயலகத்தில் பணியாற்றுவோரும் அரசு ஊழியர் தான், எல்லாருமே அரசு ஊழியர் தான். இப்ப இதுல ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியர் எடுத்துக்கங்க. அவர் பணிக்கு போறாரு, வேலை செய்யறாரு, பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு, பிள்ளைங்களை எல்லாம் கட்டி கொடுத்தாச்சு. இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகுறாரு. ரிட்டையர் ஆன அடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, சம்பளம் கிடையாதுன்னா, ஒருவேளை பிள்ளைங்க அவரை பார்க்க தவறி விட்டார்கள், கவனிக்க தவறி விட்டார்கள் வச்சுக்கங்க, அது வரைக்கும் கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அந்த மனிதர்களுடைய நிலைமை என்ன ஆகும், என்ன ஆகும்னு கொஞ்சம் சிந்திச்சுப்பார். அரசு ஊழியர்கள் மக்களுக்காக பணி செய்ய வேண்டும், கூடுதலாக பணி செய்ய வேண்டும், மக்களினுடைய கோரிக்கைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். மக்கள்கிட்ட இருக்கிற வரி பணத்தை தான் உங்களுக்கு சம்பளமா கொடுக்குறாங்க. மக்களுக்காக அவர்கள் பணி செய்ய வேண்டும் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அதே நேரத்துல ஒரே நாள் நாளைக்கு நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, அதோட உங்களுக்கு ஒண்ணும் கிடையாதுன்னா அவன் என்ன ஆகும் அவருடைய வாழ்க்கை இல்லையா? அப்பா இதை ஜெயலலிதா மேடம் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு ஓய்வூதியம் கிடையாட்டாங்க. அப்போ அவங்க விக்கித்து போய் நின்றார். அதன் பிறகு 10 ஆண்டு கால அஇஅதிமுக ஆட்சியிலும் அதை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. அப்ப இந்த அரசு பொறுப்பேற்கின்ற பொழுது கடந்த முறை தேர்தல் வாக்குறுதியாகவே அதை கொடுத்திருந்தாங்க, உங்களுக்கு வந்து ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு. அப்ப அரசு பொறுப்பேற்ற உடனே இதை செய்யணும் சார். இப்ப எலெக்ஷன் வருது சார், எலெக்ஷனுக்காகத்தான் சார் ஸ்டாலின் இதை பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படியே வச்சு போற வாதத்துக்கு, எலெக்ஷனுக்காகவாது பண்றாருல, நீ ஏன் இவ்வளவு நாளா பண்ணல இல்லையா? சரி சார், அப்ப எலெக்ஷனுக்காக தான் பண்றாரா? நான் ஒண்ணு சொல்றேன், இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே இதை செஞ்சிருக்கலாமே. ஆமா செஞ்சிருக்கலாம். அரசு பொறுப்பேற்கின்ற பொழுது கஜானா என்ன லட்சத்துல இருந்துச்சு? என்னவா விட்டுட்டு போனாரு எடப்பாடி பழனிசாமி? ஜிஎஸ்டி என்னவா விட்டுட்டு போனாரு? தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டி மைனஸ்ல இருந்துச்சு சார். மைனஸ்ல ஜிஎஸ்டி இருக்கும்போது ஒரு மாநில அரசுக்கு அத்தியாவசியமான பல பிரச்சனைகள் இருந்துச்சு, அதை சரி செய்ய வேண்டி இருந்துச்சு. அப்போ ஒண்ணா சரி செய்யறாரு. கொரோனா உச்சம், மாநிலத்துடைய வருவாய் முற்றிலும் முடங்கி போய் கிடக்குது. ஒன்றிய அரசு தர வேண்டிய எதையும் தரமா இருக்குது. அதிமுக பாஜகவோடு கரம் கோர்த்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைக்கிறது. இவ்வளவு பிரச்சனை. இதுக்கு மத்தியில தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை
செம்மைப்படுத்தி ஸ்திரத்தன்மையோடு வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் பெரும் கடமையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இருந்துச்சு. அப்போ ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தணும், ஸ்திரப்படுத்தினால்தான் இதெல்லாம் நிறைவேற்ற முடியும். அப்போ ஒரு பக்கம் அதுக்கு ஓடுறாரு இல்லையா, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பள்ளி கல்வி தொடங்கி ஒவ்வொரு துறைக்கும் மகளிருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் என்று ஒண்ணா கட்டணமில்லாத பேருந்து, மகளிர் உரிமை பயணம் இல்லையா, ஒண்ணா எல்லா செக்டாரையும் அப்படியே ஃபில் பண்ணிட்டே வர்றாரு. இப்ப இந்த எல்லா செக்டாரையும் ஃபில் பண்ணுவதற்கு யாருடைய உதவி தேவை? அரசு ஊழியர்களுடைய உதவி தேவை. அரசு ஊழியர்கள் தான் எல்லா இடத்துலையும் பணி செய்கிறார்கள். அப்ப அவர்களையும் நம்ம என்ன செய்யணும்? கரிசனத்தோடு கனிவோடு அணுகணும். அரசு ஊழியர்கள் மீது ஒரு வெறுப்பை கட்டமைத்து வைத்திருக்கிறார் ஜெயலலிதா மேடம். எல்லா இடத்துலயும் தப்பு பண்றவங்க இருக்காங்க, அரசியல்வாதிகள் தான் தப்பு பண்றவங்க இருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு ஏகப்பட்ட காசு போகுது. ஜெயலலிதா மேடம் கொடநாட்டுல பங்களா எங்கேருந்து வாங்கினாங்க சொல்லுங்களேன்? ஏர் பிடிச்சு உழுது விவசாயம் பண்ணி வெள்ளாம பார்த்து வாங்கினதா? எங்கேருந்து வந்துச்சு அவங்களுக்கு இவ்வளவு சொத்து? சசிகலா மேடத்துக்கு சொத்து எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்களேன் பிராக்டிகலா. ஏதோ அரசு ஊழியர்கள் எல்லாரும் பெரிய வில்லன்கள் மாதிரி சித்தரிக்கிறாங்க அஇஅதிமுக. அவர்களுக்கு எதுக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க? அவங்களுக்கு ஏன் இவ்வளவு கொடுக்குறீங்க? சசிகலா அம்மையாருக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சு? ஜெயலலிதா அம்மையாருக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சு? கங்கை அமரன் தோட்டத்தை அடிச்சு புடுங்கும் போது உங்களுக்கு காசு எங்கிருந்து வந்துச்சு? பல கேள்வி கேட்கணும். அரசு ஊழியர்களிலும் தவறு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லல, அது கண்டிக்கத்தக்கது, அது வேற. ஆனா அதுக்காக அவனை ஒரே நாள்ல நீங்க எல்லாம் சொல்ல முடியாது. அப்ப அவர்களையும் கரிசனத்தோடு அணுக வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசுக்கு இருந்துச்சு. அப்போ நிதிநிலைய பாக்குறாங்க. நிதிநிலையும் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் டெவலப் ஆகி வருது. 4 வருஷம் தான் ஆட்சி இந்த அரசு வந்து. ஒருவேளை இந்த ஆட்சி மாறிச்சுட்டு இப்ப ஏத்தி கொண்டு போய் உட்கார் பாருங்க, அதை திருப்பி இறக்கி விட்டுருவாரு. யாராவது அதிமுகவோ பாஜக யாராவது வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. விஜய் எல்லாம் வந்தா பிளாக்ல டிக்கெட் வித்த கதை தான். பிளாக்ல டிக்கெட் வித்தவரை கொண்டு போய் நீங்க முதலமைச்சர் ஆனா என்ன ஆகும் திடீர்னு? அந்த கதை தான். ஏன்னா சொந்த கட்சி பதவியே பிளாக்ல வித்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பி இருக்கிறாங்க ஒரு கோட்டையை. இப்ப அரசு ஊழியர்களுக்கு ரைட் வாங்க உட்காருங்க, ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு சுமூக தீர்வை எட்டி அவர்களுக்கு அஷ்யூர்டு பென்ஷன், தமிழ்நாடு அரசினுடைய உறுதியளிக்கப்பட்ட ஒரு ஓய்வூதியத்தை அரசு இன்னைக்கு கொடுக்குது. அவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு மகிழ்ச்சி திளைத்திருக்கிறார்கள். 8 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அப்ப அந்த குடும்பங்கள் அது ரொம்ப முக்கியம். சரி, அது மட்டுமா? அதோட நிப்பாட்டினாரா? டக்குன்னு அடுத்தது அடிச்சாரு. பொங்கலுக்கு பரிசு தொகை எல்லாருக்கும். பொங்கல் வாழ்த்துக்களோடு என்னது பொங்கல் பரிசாக ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 2,22,91,710 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் இல்லையா? அப்போ இந்த 2 கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய். இப்ப இந்த பொங்கல் அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியான பொங்கல் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்ப மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய பயனாளிகளுடைய எண்ணிக்கை 1,30,00,000 மகளிர் என்ன செய்யறாங்க? மகளிர் உரிமை தொகையை மாதம் பெறுகிறார்கள். மாதம் 1000 ரூபாய் பெறுபவர்களுடைய எண்ணிக்கை 1,30,00,000. அப்ப 1,30,00,000 பேருக்கு ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வருஷத்துக்கு 12,000 ரூபாய். இப்ப ஒரு மகளிருக்கு வருஷத்துக்கு 12,000 ரூபாய். இப்ப இந்த 3000 ரூபாய் அப்ப என்னாச்சு? 15,000. ஒருவேளை இதில் யாரேனும் ஒரு சகோதரியின் வீட்டுல ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை அரசு பள்ளியில படிச்சு மேற்படிப்பு அரசு கல்லூரியில படிக்குதுன்னா அதுக்கு மாதம் 1000 ரூபாய் இல்லையா? அப்போ ஒரு வருஷத்துக்கு என்னாச்சு? அது 12,000 ரூபாய். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ 3 வருஷம் அந்த குழந்தை படிக்கணும், 3 வருஷத்துக்கு 36,000 ரூபாய் ஆச்சு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வருடத்துக்கு மட்டும் ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கு 12,000 ரூபாய். தாய் இருந்தாங்கன்னா அந்த தாய்மாருக்கு மகளிர் உரிமை தொகை 12,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சொல்றேன். அப்ப 12 24,000 ரூபாய் ஆச்சு. இப்போ இந்த பொங்கல் பரிசு தொகை 24 27,000 ரூபாய் ஆச்சு இல்லையா? இது இல்லாம ஒருவேளை அவங்க வீட்டுல ஒரு மகன் இருந்தான், ஒரு பையன் ஒரு பொண்ணு, பையன் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் பலன் பெற்றானா அதுக்கு 12,000 ரூபாய். அப்ப 3 பேருக்கு வருஷத்துக்கு 12,000 ரூபாய். 3 12 36. இது ஒரு 3000, 39,000 ரூபாய். இது இல்லாம மகளிர் உரிமை பயணம்
கட்டணம் இல்லாமல் அவர்கள் பேருந்தில் பயணிப்பதன் மூலம் அவர்கள் சேமிக்கக்கூடிய பணம். இது இல்லாம ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாயை குறைத்தான். இதன் மூலம் சேமிக்கக்கூடிய பணம் ஒரு சராசரி குடும்பத்திற்கு மாதம் 50,000 ரூபாய் வரைக்கும் சேமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசாக இது இருக்குது. எல்லா குடும்பங்களுக்கும் இது அப்படியே பொருந்தும் நான் சொல்லல. ஆனால் இப்படிப்பட்ட இந்த பெனிஃபிட்ஸ் அடையக்கூடிய குடும்பங்களும் இருக்கின்றன. இதுல ஒரு வீட்டுல சில வீட்டுல பையன் இல்லாம இருக்கலாம், மகள் மட்டும் இருக்கலாம். அப்ப பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் நீக்கமர போய் சேரக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இன்னைக்கு கொண்டு வந்தது. அப்போ முதல் நாள் பென்ஷன் அறிவிக்கிறாரு, அடுத்த நாள் பொங்கல் பரிசு தொகை, இப்ப லேப்டாப் அடுத்தது. கல்லூரியில் பயிலும் கிட்டத்தட்ட 20 லட்சம் லேப்டாப், 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப். சார் என்ன சார் விளையாடுறீங்க? அதிமுக ஆட்சி காலத்தை கொண்டு வந்தது சார் லேப்டாப். நீங்க திமுக ஆட்சி வந்தோன்னா அதை நிப்பாட்டி விட்டு இப்ப திருப்பி கொடுக்குறீங்களா அப்படின்னு அதிமுக காரங்க எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு செய்தி வாசிக்க போறேன். நம்ம மக்களுக்கு மறதி தானே, செய்தியை நான் வாசிக்கிறேன். இலவச மடிக்கணினி கேட்டு போராடிய மாணவ மாணவிகளுக்கு தடியடி. சார் பாத்தீங்களா சார், திமுக தடியடி எல்லாம் நடத்தியிருக்கு. சாரி, இது அதிமுக ஆட்சி காலத்துல ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது 2019 ஜூன் மாதம் 28ஆம் தேதி வெளியான செய்தி. நான் வாசிக்கிறது புதிய தலைமுறையில வந்த செய்தி, எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. மதுரையில் இலவச மடிக்கணினி கேட்டு மாணவ மாணவிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட போது காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் கடந்த 2017-18 காலகட்டங்களில் மேல்நிலை பயின்ற மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மடிக்கணினி வழங்க வேண்டும் என மாணவ மாணவிகள் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். அப்ப 2017-2018 படிச்ச பிள்ளைங்களுக்கே கொடுக்கல, அப்பயே விட்டாச்சு. இப்ப வருஷம் என்ன, நீங்க உங்க ஆட்சி காலத்தையே அதை விட்டுட்டீங்க. இந்த சூழலில் மதுரை பகுதியிலும் மாணவ மாணவிகள் விலையில்லா மடிக்கணினி வழங்க வேண்டும் என என்ன செஞ்சாங்க, போராட்டங்களை நடத்தினார்கள். இந்நிலையில் மதுரை மாட்டுத்தாவணியில் உள்ள எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தின் நுழைவாயில் முன்பு திடீரென 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் அவர்கள் மீது தடியடி நடத்தி அவர்களை கலைத்தார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இது செய்தி. இது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல. அப்ப லேப்டாப்பை நீங்க அப்பவே நிப்பாட்டிட்டீங்க. சரி, அவங்க நிப்பாட்டிட்டாங்க, நீங்க வந்தோடனே கொடுக்க வேண்டியதானே. நான் ஏற்கனவே சொன்னேன், நிதி நிலையை நீங்க மைனஸ்ல விட்டுட்டு போயிருந்தீங்க, பொருளாதாரம் மைனஸ்ல விட்டுட்டு போயிருந்தீங்க. அப்ப ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு அரசுக்கு பிரதான பொறுப்புன்னு சிலது இருந்துச்சு. அந்த பிரதான பொறுப்புகளை முதலில் இந்த அரசு என்ன செஞ்சது, கவனம் செலுத்தியது. சரியா, பிரதான பொறுப்பு அதெல்லாம் கவனிச்சுட்டு ஒண்ணு வந்துட்டு ரைட். இப்ப ஓரளவு ஸ்டேபிளா வந்த பிறகு அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், பொங்கல் பரிசு தொகை, லேப்டாப், இதெல்லாம் அடுத்த கட்டம். அப்ப ஒரு விஷயத்தை நீங்க ஒத்துக்குங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். தேர்தலுக்காக கடைசி நேரத்தில் அப்படின்னா ஆட்சிக்கு வந்த உடனேயே அறிவிச்சார்ல, பெட்ரோலுக்கு 3 ரூபாய் குறைப்பு, ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து, மகளிர் உரிமை தொகை, இதெல்லாம் அடுத்தடுத்து ஆரம்பிச்சார்ல. அப்பெல்லாம் எலெக்ஷன் இல்ல. அப்ப அதெல்லாம் எதுக்காக பண்ணாரு ஸ்டாலின்? அதெல்லாம் எதுக்காக பண்ணாரு? தேர்தல் வரும் போகும், பட் ஒரு அரசு அதனுடைய திட்டங்களை அறிவித்துக் கொண்டே இருக்கும். அந்த விதத்தில் அடுத்தடுத்து அதிரடி காட்டி இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இப்ப கடந்த 200 வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொல்றாரு சார். அப்படி செஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நம்பிக்கையை தந்தது தமிழ்நாட்டு மக்கள் தான். கடந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் இப்ப முடிஞ்சதுல லாஸ்ட் இயர் 2024 நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகளிலும், புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது உங்களுக்கு தெரியும். அந்த 40 தொகுதிகள்லயும் ஒரு தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதி, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு பாத்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதிகள் 6 இருக்கும். அப்படி சட்டமன்ற தொகுதி வாரியா திமுக எத்தனை தொகுதிகளை முன்னிலை பெற்றிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 234 சட்டமன்ற தொகுதிகளில் 211 தொகுதிகளில் திமுக முன்னிலை. அதிக வாக்குகளை பெற்றது திராவிட முன்னேற்ற கழக அணி. அப்பதான் ஒரு நம்பிக்கை முதலமைச்சருக்கே வந்துச்சு, நிச்சயமாக 200 தொகுதிகளை இந்த அரசு வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை இந்த அரசுக்கு வந்துச்சு. உணர்ச்சி வயப்படாம
நல்லா டான்ஸ் ஆடுறாருன்னு டான்ஸ் ஆடுறவர் பின்னாடி ஓடாம, நல்லா சாமி கும்பிடுறாருன்ட்டு சாமி கும்பிடுறவர் பின்னாடி ஓடாம, சாமி கும்பிடுவது அவரவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை, டான்ஸ் ஆடுவது அவரவருடைய தனிப்பட்ட திறமை. இன்னைக்கு விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, விஜயை விட சிவகார்த்திகேயன் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, அடுத்தது சிவகார்த்திகேயன் முதலமைச்சர் ஆக்கிடலான்னு கிளம்புவோமா? சரியா? சோ வெற்றி படங்களை கொடுத்தார் என்பதற்காக ஒரு நடிகரை முதலமைச்சர் ஆக்க முடியாது. மதவெறியை ஊட்டுகிறார் என்பதற்காக ஒரு மதவாதியை முதலமைச்சராக ஆக்கிவிட முடியாது. வளர்ச்சி திட்டங்களை யார் தந்திருக்கிறார்கள் என்பதை நின்று நிதானித்து சிந்தித்து பாருங்கள். அப்படி பார்த்து தேர்தல் வரை இருக்கிறது. உணர்ச்சி வயப்பட்டு ஒரு வாட்டி தானே போடுறேன், மாத்தி போடுறேன், ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம், ஒரு மாற்றம் அப்படின்லாம் புனாயில குடிச்சிடாதீங்க. காலையில டீ காப்பி தான் குடிப்போம், ஒரு மாற்றத்துக்கு புனாயில குடிச்சிடாதீங்க. சரியா? எல்லாம் குடிக்க முடியாது. எனவே ஒரு நல்ல அரசு தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர வேண்டும். ஏன் நான் சொல்றேன்னா, தமிழ்நாட்டிற்கு இன்னைக்கு வட இந்தியாவில நம்ம பார்த்தோம் கிறிஸ்துமஸ் விழா எவ்வளவு கலவர காடாக மாற்றினார்கள் சங்கிகள்னு பார்த்தோம். இன்னைக்கு வட இந்தியாவில வீடு வீடா போய் வாளு கோடாரி எல்லாம் கொடுக்குறாங்க. பார்க்கவே பயமா இருக்கு, வச்சுக்கோங்க அப்படிங்கிறான். இவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. வால் கோடாரி எல்லாம் கொண்டு போய் வீடு வீடா தட்டி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல இப்படி ஒண்ணு பண்ணுச்சுன்னா பாஜக சும்மா விட்டுருமா? ஐயோ சட்டம் ஒழுங்கு என்ன ஆச்சு, திமுக அரசேமாங்க. அங்க வீடு வீடா கொண்டு போய் கொடுக்குறான். மத வெறி. இந்தியாவுடைய கடன் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 200 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு. இந்தியாவுல 3 பேர் தான் வசதியா வாழ்றாங்க. ஒண்ணு அதானி, இன்னொன்னு அம்பானி, இன்னொன்னு மோடி. 3 பேரை தவிர நாடே இன்னைக்கு சீரழிஞ்சு சின்ன பண்ணப்பட்டு கிடக்கு. கடன் இந்தியாவுக்கு அவ்வளவு கடன் இருக்கு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பா அதால பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க. பெட்ரோல் டீசல் விலையை உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க. கேஸ் விலை 1000 ரூபாய் ஆயிடுச்சு. 400 ரூபாய் இருந்துச்சு மோடி பதவியேற்கும் போது, இன்னைக்கு 1000 ரூபாய். இந்தியாவின் அத்துணை பொதுத்துறை நிறுவனங்களை விற்று தின்று விட்டார் மோடி. எல்லாத்தையும் வித்து சாப்பிட்டு ஏப்பம் விட்டாச்சு. எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுத்தாச்சு. எல்ஐசியின் பங்குகள் அனைத்தும் தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு தூரம் இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தை சீரழித்து வைத்திருக்கக்கூடிய மதவாதத்தை மட்டும் முன்வைத்து மற்ற வட மாநிலங்களையும் சீரழித்து வைத்திருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க துடிக்கிறது. எச்சரிக்கையாக இருப்போம், ஒன்றுபட்டு நிற்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.